Hi friends, welcome to Penguin Paradise. இன்னைக்கு இந்த வேஸ்ட் கார்ட்போர்ட் பாக்ஸ் வச்சு தான் நம்ம கிராஃப்ட் பண்ண போறோம். சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணிட்டு பாருங்க. கூடவே பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் வீடியோ வந்து ரெகுலரா உங்களுக்கு வரும். இந்த மாதிரி ஒன் சைடு மட்டும் நான் கார்ட்போர்ட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கறேன். அதுக்கு அப்புறமா இன்னொரு கார்ட்போர்ட் பீஸ் வந்துட்டு உள்ள போற அளவுக்கு நான் வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி 3 பீஸ் இருக்கு. ஒன்னு வந்து சின்னதா இருக்கும் நடுவுல வைக்கிறதுக்கு. ரெண்டு சைடும் வச்சிட்டு சென்டரா வந்து ஒன்னு ஒட்ட போறோம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு கலர் பேப்பர் வச்சு கவர் பண்ணிக்க போறேன். நீங்க சார்ட் பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம். இல்ல வேற என்ன கலர் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கலர் பேப்பர்ல ஃபுல்லா அந்த பாக்ஸ்ல கம் தடவி நல்லா ஒட்டிக்கோங்க. எல்லா சைடும் நல்லா இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி அந்த பீசஸ் கூட ப்ளூ கலர் பேப்பர்ல நல்லா ஒட்டி நாலு பக்கமும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா கம் அப்ளை பண்ணி நல்லா ஒட்டி எடுத்துக்கோங்க. நம்ம சேனல்ல நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி கலர் பேப்பர் நாலு சைடும் ஒட்டி எடுத்ததுக்கு அப்புறமா அந்த நடுவுல கூட கலர் பேப்பர் போட்டு நல்லா ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எல்லா பீசஸையும் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ வந்து நம்ம டிரா மாதிரி செட் பண்ண போறோம். அதுக்கு கம் எடுத்துக்கிட்டு கார்னர்ல வந்து அந்த கம் தடவிட்டு அதை அப்படியே இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டு இன்னொரு சைடு கூட அதே மாதிரி நான் கம் தடவி நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா ரெண்டு சைடும் வந்து அதே மாதிரி கார்ட்போர்ட்ல இந்த மாதிரி ப்ளூ கலர் வந்து பேப்பர் ஒட்டியிருக்கேன். அதையும் நான் வந்து இதோட நான் ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி ரெண்டு சைடும் கம் தடவி ஒட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு பாக்ஸ் மாதிரி நமக்கு ரெடி ஆயிடும். சென்டர் பீஸ் வந்து அதையும் இந்த மாதிரி கம் தடவி உள்ள ஒட்டிடுங்க. ஒட்டினதுக்கு அப்புறமா நல்லா காய விட்டுருங்க. மேலே வந்து நான் இந்த மாதிரி டிசைனர் ஷீட் வந்து நான் ஒட்டுறேன். நீங்கள் வேறு கலர் பேப்பர் இல்லை ஸ்டிக்கர்ஸ் கூட ஒட்டிக்கலாம். அப்புறம் அதே ஃப்ளவர் ஷேப் பஞ்சிங் மிஷின் எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஃப்ளவர்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த பாக்ஸோட சைடில் வந்து நான் இந்த மாதிரி ஒட்டிக்க போகிறேன். நீங்கள் வேறு என்ன ஸ்டிக்கர்ஸ் வேணாலும் கிளிட்டர்ஸ் எது வேணாலும் நீங்கள் வந்து இங்கே ஒட்டிக்கலாம். வேறு கலர் பேப்பர் கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு சைடும் நான் வந்து அந்த ஃப்ளவர்ஸ் வந்து நான் ஒட்டி எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு வேஸ்ட் பாட்டில் கேப் வந்து எடுத்துட்டு அதில் வந்து நல்லா 𝗡𝗶 அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி சென்டரில் வந்து ஒட்டிக்கோங்க. நீங்கள் ஹாட் க்ளூ கூட யூஸ் பண்ணலாம். அதுலேயும் ஒரு ஃப்ளவர் ஒட்டிக்கிறேன். இப்போ நம்ம ட்ரா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு சைட் பென் ஒரு சைட் ஸ்கெட்ச் எல்லாமே நீங்கள் அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு க்யூட்டான ஆர்கனைசர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஐலைனர், காஜல், லிப்ஸ்டிக் எல்லாமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.